எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோவில் குட் பேட் அக்லியில் இருந்து ரணகலம் அப்படிங்கிற ஆடியோ சாங் மட்டும் தான் கேட்க போகிறோம். நாட் லிரிக்கல் வீடியோ. ஜுக்பாக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் ஒரு பாட்டு இந்த பாட்டு தான் கேட்டுருவோம். அண்ட் நான் இன்னும் படம் பார்க்கல கைஸ். படம் பார்த்து தான் கேட்காதீங்க. அண்ட் ஏன்னா சிச்சுவேஷன் தனியாக மாட்டிக்கிட்டேன். லோக்கலில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் படத்துக்கு வரது கம்பெனிக்கு கூட யாரும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், சண்டே தான் படத்தை பார்க்க போகிறேன். தனியாக படம் பார்க்க பிடிக்கும் தான். தனியாக பார்க்கக்கூடிய படங்கள் தனியாக பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இது தனியாக பார்க்குற படம் கிடையாது. ஒரு எப்படிப்பட்ட ஒரு மாசான செலிப்ரேஷனாக பார்க்க வேண்டிய ஒரு படம். தனியாக போய் பார்த்தா ஒரு மாதிரி உறுத்துமா இல்லையா? அதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சண்டே தான் வராங்க. அதுதான் சண்டே தான் பார்க்க போகிறேன். ஸோ அப்போ பார்த்துக்கிறேன். இந்த பாட்டு யார் பாடியிருக்கிறா? ஸ்மித் ஆஷர் நிக்சன் பாடியிருக்காரு. அண்டு கேள்விப்பட்டிருந்தேன், மீமில் ஒன்று பார்த்தேன். நிக்சன் வந்து பிக் பாஸ் லாஸ்ட் சீசன்லேயும் இன்னொரு சீசன்லேயும் வந்து ஒரு கண்டஸ்டன்ட்டு. அவர் ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட் தான். அவர் தான் பாடிருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ஓகே, மற்றபடி இந்த பாட்டு தான் வந்து ட்ரெய்லரில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் வரும் தெரியுமா, அந்த அனிமேஷன் போர்ஷனில் அங்கே வர ஒரு பாட்டு. அது அப்போவே சூப்பராக இருந்துச்சு கேட்கும்போது. ஸோ அதான் இது நினைக்கிறேன் கெஸ் படி. மற்றபடி இந்த பாட்டு படத்தில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. நான் படம் பார்க்கவே இல்லையே. அதான் சரி, ஓகே வாங்க பார்த்துருவோம். ஸோ லெட்ஸ் கோ. ஜஸ்ட் ஆடியோ சாங் தான். ஓகே, லெட்ஸ் கோ. ஓ, ஸ்லோ வெர்ஷன். ஓ, டிசம்பர் ஸ்லோ வெர்ஷன். பத்திக்குச்சு ஓடிக்க. அந்த ஸ்லோ அவுட் நல்லா இருந்துச்சு. இதான் ஓ, என்ன மாதிரி லிரிக்ஸ். மன்னவன் போல் சிரிப்பான். அந்த லைன் செம்மையா இருந்தது. பக்திக்கும் செம்ம எலிவேஷன் அது. மொத்தம்தான் மூடு டானு. என்ன சூப்பரான பீட்டு. ஓ, என்ன மாதிரி கிராஸ் ஓவர். நிக்சன் வோக்கல்ஸும் சரி, ஸ்மித் ஆஷர் வோக்கல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓ, அதான் ட்ரெய்லரில் ஃபஸ்ட் டைம் கேட்கும்போதே வந்து அந்த 2 சாங் வந்துச்சு இல்லை. செகண்ட் ஆஃப் ட்ரெய்லரில் வந்து பிலிப்பிலி சாங் வந்துச்சு, டார்க் இது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரெய்லரில் வந்து ஒரு சாங் வந்துச்சு. அது கேட்டோன்னே சூப்பராக இருந்துச்சு. அந்த சாங் எங்கே, அது வந்து பிஜிஎம்மா இல்லை சாங்காக யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பாட்டு அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன சாங்கு, அதை விடுங்கன்னு கேட்டுருந்தாங்க ஜிவி பிரகாஷ் அட்டாக் பண்ணி. ஒரு வழியாக ஜுக்பா சுட்டு அந்த பாட்டையும் விட்டாங்க. கதற நாலுமே வந்து மாஸ் எலிவேஷன் ஒரு ஏகே தீம் சாங்ஸ் தான்.
அப்படிப்பட்ட சாங்ஸ்னாலுமே ஒன்றுக்கு ஒன்று சச்சதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெய்லரில் கேட்கும்போது கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த பாட்டு. ஒரு மாதிரி நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வைப்பில் அந்த கொஞ்சமான அந்த போர்ஷனே அங்கே இருந்தது ஃபீல் பண்ணும்போது. பட் இங்கே வந்து ஃபுல் ஆடியோவாக ரணகலம் சாங் பேர் ஸோ நைஸ், சாங் நேம் டைட்டிலே ஸோ நைஸ். கேட்கும்போது சூப்பர் எலிவேஷன் சாங்காக ஃபீல் ஆகுது. இங்கே ஆல்ரெடி அப்படி தான் வந்து எல்லா பாட்டுமே அப்படிப்பட்ட பாட்டு தான். எல்லாமே வந்து சூப்பர் மாஸ் எலிவேஷன் சாங் ஃபார் அஜித் சர்மா தான் எல்லாமே போட்டுக்கிறாங்க. அதுவும் நான் முக்கியம் நோட் பண்ணது என்னென்னா, பெரும்பாலான அந்த ஃபஸ்ட்டு 3 சாங்கில் எல்லா லிட்டில் வீடியோலையுமே அந்த ஜிவி பிரகாஷ் குமார் அப்படிங்கிற அந்த பேர் வரும்போது ஒரு பியானோ, அந்த பியானோக்கு முன்னாடி ஒரு ஃபயர் இருக்க மாதிரி காமிச்சு நமக்கு நோட் பண்ணேன். எதாவது கவனிச்சிங்கன்னு தெரியல. அந்த ஃப்ரேம் டிஃபைன் பண்ணோம் எப்படிப்பட்ட ஆல்பமாக அதை போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே பொறுத்தவரைக்கும் நான் சொல்கிறேன், நான் படம் பார்த்து டீட்டெயிலாக பேசியிருப்பேன். இப்போ என்ன பண்ணுறது, சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. ஓகே, நான் பிக் பாஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் நிக்சன் அப்படிங்கிறவரை நோட் பண்ணேன் ஓரளவுக்கு. அப்பப்போ பார்க்கும்போது அவர் வந்து ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த அளவுக்கு ஒரு செம்மையான மியூசிக் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது ஐ டிடன்ட் நோ தட். லிரிக்ஸ் செம்மையாக எழுதியிருக்காரு, அவரும் கூட பாடியிருக்காரு. அண்ட் கூட பாடின இன்னொரு சிங்கர் பேர் மாறிச்சு, சாரி, அவரும் சூப்பராக பாடியிருந்தார். இட் வாஸ் அ சூப்பர் வாய்ஸ் அவுட்புட். வோக்கல்ஸாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபயராக இருந்துச்சு அந்த கோரஸ் வாய்ஸ் அப்படிங்கிறது 2 பேரும். அண்ட் லிரிக்ஸு அப்பா, லிரிக்ஸ் எப்படா, அதாவது அஜித் சாருக்கு எழுதணும் ஒரு சாங் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்கன்னு தோணும் போது அதோட பெஸ்ட்டாக இன்னொன்று கொண்டு வராங்களே, அதுதான் வந்து அஜித் சார் அப்படிங்கிறது. அவருடைய ஸ்டார்டம், அவருடைய அந்த மாஸுக்கு எப்படியெல்லாம் அழகுபடுத்தி மாஸ் காட்டி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இன்ச்சாக சூப்பராக ஒர்க் பண்ணி அனதர் பாசிபிள் வேல இன்னொரு டைப் ஆஃப் லிரிக்ஸை மாஸாக கொண்டு வந்து தராங்க. அதுதான் வந்து இந்த மியூசிக் டீம் அண்ட் இந்த லிரிக்ஸ் டீம் பண்ணிக்கிற ஒரு அமேசிங்கான விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல இந்த பாட்டு ரொம்பவே சூப்பராக மாஸாக இருக்குது. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச போர்ஷன் கேட்டிங்கன்னா அந்த கீ போர்ஷன், அதான் அந்த ட்ரெய்லரில் வரும்ல அனிமேஷன் டைமில், அந்த போர்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கேட்குறதுக்கு. மற்றபடி இடையில வந்த லிரிக்ஸ் எல்லாமே அப்படிப்பட்ட லிரிக்ஸு சரன்னு போயிடுச்சு. லிரிக்ஸ் ஞாபகப்பட்டு சொல்ல முடியல ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்லேயே. ஸோ அதனால் நான் வந்து ஓவராலாக வந்து லிரிக்ஸ் நல்லா கவனித்து கேட்டேன், அருமையாக இருந்தது. எதிரியை முடிச்சுட்டு மன்னவன் போல் சிரிப்பான், அந்த இடம்லாம் வந்து வாவ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அண்ட் இந்த பாட்டு படத்துக்குள்ளே இருந்துச்சான்னு எனக்கு தெரியல, இருந்துச்சா என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரணகலமான பாட்டு, செம்மையான பாட்டு. ஐ என்ஜாய்ட் இட். ஓகே, சண்டே தான் படத்துக்கு போகிறேன் 6:30க்கு. ஸோ இப்போ தான் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சு நான் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.